ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட்ல மூவி ரிவ்யூ சீரிஸ்ல கேம் சேஞ்சர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை எதுக்கே கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட போய் வாங்கிட்டு இருந்தீங்க? இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு நேர்மையான அதிகாரிக்கும் ஒரு கரெக்டான பொலிட்டீஷியனுக்கும் நடக்கிற ஒரு கிளாஷ் தான் இந்த மொத்த படமே. அது அவ்வளவுதான். இப்போ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் தெலுங்கு படம் தான். இந்த படத்துக்குள்ளார இப்பேற்பட்ட ஒரு கதையை திணிச்சு அடைச்சு வச்ச மாதிரி தான் இந்த மொத்த படமும் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, தெலுங்கு படம் மாதிரி தான்டா இருக்கும்னு சொல்லி அப்படி யாரும் கீழே கமெண்ட்ல வந்து கம்புசுத்த வேண்டாம். யானைக்கும் அடிசு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் டூவை பார்த்து சரி ரைட் ஓகே சங்கர் மாம்ஸ் கொஞ்சம் அப்படியே சரிக்கிட்டாப்ல, அடுத்த படத்துல கொஞ்சம் ஈடு கட்டிடுவாப்ல அப்படின்னு இருக்கும்போது டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரியா வாடை வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு அடி விழுந்தாலும் கொஞ்சம் மெதுவா விழுவும் தான் நினைச்சோம். பட் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு போட்டு பொழந்துருச்சு. அதாவது படத்துல அடுத்தடுத்த சீன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெருசா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நம்ம பாக்குற மாதிரி தான் எனக்கு பர்சனலா இருந்தது. நீ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த படம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. சோ அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்டர்வல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா இல்லைனாலும் கூட ஏதோ போகுது, சரி ரைட் ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க, நல்ல கலர் கலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பரவாயில்ல நம்ம சங்கர் மாம்ஸோட படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி லைட்டா நிமிரும் போது நீ எதுக்குலாம் நிமிந்து உட்கார்ற, கொஞ்சம் இறங்கி உட்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திகட்ட நான் ஹீரோக்கு எப்படி பில்டப் ஏத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் என்ன தெரியுமா, அரசியல் பணம் எப்படி விளையாட தெரியுமான்னு சொல்லிட்டு அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அது அப்படி போயிருச்சு. நல்ல விஷயம் தான், அதுக்காக இப்படியா சொல்றது. ஒரு ஓப்பனா சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் ஏன் எப்படி போனா என்னையா, ரெண்டு பேரும் பார்த்து செஞ்சு பேசி ஒரு சமரசத்துக்கு வாங்கயா, பொங்கலுக்கு போய் காப்பு வாங்கணும், காப்பு கட்டணும், பலசரக்குலாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம தியேட்டர்ல குமிரிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல் உருவாகிறது. எனக்கு என்னமோ சங்கருங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு பேரை மட்டும் எடுத்து அவரை பத்தி விட்டு இந்த மொத்த படத்தையும் கதையும் கொண்டு போய் போயப்பட்டி ஸ்ரீனு நான் கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன், அவர் ஒரு லெஜெண்டரி டைரக்டர், அவரை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல என்னத்தையும் போட்டு விடுங்க. அவர்கிட்ட சுருட்டி கொண்டு போய் அவர் எடுத்து வச்ச சுருட்டி எடுத்துட்டு வந்து நம்ம தலையில சாத்துற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசாலாம் அந்த அளவுக்கு இல்ல. எஜே சூர்யா கேரக்டரே பாத்தீங்கன்னா அவர் பண்றதுதான் பண்ணிருக்காரு இல்லைன்னு. ஆனாலும் இந்த படத்துக்கு வந்து அது ஒன்னும் பெருசால அந்த அளவுக்கு ஒரு பேக் போன் ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஓகே பண்ணிருக்காரு அவ்வளவுதான். அதே மாதிரி ஹீரோயின் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பக்கம் தள்ளி விடுறது நல்லது. பிளாஷ்பேக் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு ஒர்க் ஆகும், சில பேத்துக்கு ஒர்க் ஆகாது. அது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஒரே நிமிஷம், நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறவங்க கொஞ்சம் சேனலுக்குள்ளார போய் வேற கண்டென்ட் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அதை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சப்போர்ட்டுகளையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மொத்தத்துல எனக்கு பார்த்தோம்னா ஓகேனா ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். பட் இந்தியன் டூக்கு இது ஓரளவுக்கு தேவைதான், ஓரளவுக்கு.